திருநெல்வேலியில் அரசு பள்ளி மாணவர்களிடையே சாதி ரீதியிலான பிரச்சனையால் நேற்று ஏற்பட்ட மோதலில் 2 மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக இபிஎஸ் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். பள்ளிகளில் நடக்கும் சாதிய மோதல்களை தடுக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பள்ளிகளில் பிரிவினைவாதத்திற்கு இடமில்லை என்பதை உறுதி செய்வது அரசினுடைய கடமை என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேற்றைய தினம் திருநெல்வேலியில் சாதிய ரீதியிலான மோதலில் ஈடுபட்டதாக 2 மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அது தொடர்பாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்.